வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடிவயிறு குறையக்கூடிய ஒரு முக்கியமான 2 பயிற்சிகள பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். முதுகு எலும்பும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம். நீங்க உணவு எடுத்த பிறகு நம்ம ஆசனம் செய்வதென்றால் இந்த கோட்பாடு என்பது கடைபிடிக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். வெறும் தரையில பயிற்சிகள் செய்ய வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்போ பதிவு பார்க்கலாம். இப்ப இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு ஒரு கால இப்படி கொண்டு வரோம். இதுல கொண்டு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இந்த நிலையில வந்து மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு சுவாசம் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை. எந்த அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். இது பேர் வந்து அர்த்த பான முத்தாசனம். இப்போ 2 கால்களும் கொண்டு வரோம். இது பவன முத்தாசனம். இப்போ இதுலயே 2வது சுற்று நம்ம பார்க்கலாம். இப்போ 2 கால்களையும் கொண்டு வரோம். இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 2 ஆசனங்கள் பார்த்தோம். அர்த்த பான முத்தாசனம், பவன முத்தாசனம். இதற்கு பெயர் வர காரணம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாயுகளை வெளியேற்றக்கூடிய, அதாவது இந்த பகுதியில சேருகின்ற வாயுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய அடிவயிறு, அதாவது இந்த ஸ்தானம் நம்மளுக்கு குறையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உப்பசம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றல் என்பது இந்த ஆசனத்துக்கு உண்டு. முதுவலிக்கும் ரொம்ப நல்லது. சக்கர வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆசனத்திற்கு உண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் பொழுது அந்த அர்த்த பான முத்தாசனம் என்பது செய்து கொண்டு வரலாம். அதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 2 சுத்துகள் செய்து கொண்டு வரலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பவன முத்தாசனம் 2 காலையிலும் ஒன்றாக கொண்டு வரக்கூடிய அந்த நிலையை நம்ம செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதுல ஒரு 25 எண்ணிக்கை, இதுல ஒரு 25 எண்ணிக்கை, இது போல ஒரு 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய, அதாவது இந்த ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய
கால் பகுதியிலிருந்து உங்களுடைய மூட்டுக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். தொடையில இருக்கின்ற கொழுப்பும் குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இடுப்பு ஸ்தானத்திற்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதனால இதை ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் ராஜ உறுப்புன்னு சொல்லலாம். ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த ஆசனத்திற்கு உண்டு. நன்றி, வணக்கம்.